ஹாய். இப்போ தான் எமகாதகி படம் பார்த்து முடித்தேன். டைரக்டர் பெப்பின் அவர் ரொம்ப வருஷமாக தெரியும். ராஜச்சந்திரன் படத்தோட இன்னும் அசோசியேட் டைரக்டர். அந்த மாதிரி ரொம்ப நாளாக எங்கள் டீம்லேயே நாங்கள் ஓகே டைரக்டர் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஒரு பர்சனலியே ஃபில்ம் பார்க்கும்போது பிகாஸ் அது இந்த இந்த மாதிரி ஒரு அவுட்புட் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஜென்ரலி இப்போ கொஞ்ச நாளாகவே மலையாள ஃபிலிம்ஸ் பார்க்குறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஏன்னா அந்த குவாலிட்டிலையும் இன்னும் அந்த நேர்த்திலையும் நம்ம தமிழில் இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா அப்பப்போ தமிழில் வருது. பட் அந்த மாதிரி ஒரு ஃபில்மாக எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. பட் எனக்கு கதை பற்றி எதுவுமே தெரியாது, பிளாங்காக இருந்துச்சு. டீசர் மட்டும் பார்த்துருந்தேன். அப்படியே போயிட்டு இருந்த ஃப்ளோவில் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. எனக்கே வந்து எங்கே போகுது அப்படின்னு நினச்சேன். ரொம்ப க்ளீனாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த நரேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னென்னா, படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே நமக்கு தெரியாதவங்க, புதுசாக நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஆனால் பட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நம்ம அவங்க கூட அட்டாச் ஆகிக்க முடியுது பர்சனலி. அண்ட் டெக்னிக்கலியும் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபில்ம் ஐ வுட் சே. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேம் அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாங்க்கான ஒரு ஷார்ட் வைக்கும் பொழுதே ஓகே இது கொஞ்சம் இவ்வளோ நமக்கு ஒரு பானசத்துக்கு ஒரு சொருப்பு பதம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் லைக் இவ்வளோ க்ளீனாக இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட். பட் இட் வாஸ் லைக் அந்த ஃபில்ம் அந்த ஒரு படத்துக்குள்ளே நான் கதையை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். உங்களுக்கு பயப்படுற இடம் நிறையா இருக்குது, இமோஷன் கோத்ரூ பண்ணுற இடம் இருக்குது. அண்ட் இன்னொன்று அஃப்கோர்ஸ் எடிட்டிங் வாஸ் டூ குட். அண்ட் இன்னொன்று ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு சவுண்ட் டிசைனிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மியூசிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த மியூசிக்கோட யூசேஜ் எங்கே சைலன்ஸ் விடணும், சைலன்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அது சைலன்ஸ் இஸ் ஆல்சோ மியூசிக்னு சொல்லுவாங்க நான் காலேஜில் படிக்கும்பொழுது. பட் இந்த மாதிரி நேரத்தில் ஜென்ரலான சவுண்ட் டிசைனிங் பீப்புள் நிறைய இடம் இருக்குது படத்தில். பட் ஆனால் அங்கே வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு மட்டும் த்ரோ பண்ணுவாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி நீங்கள் தூரத்துலேருந்து அந்த ஷாட் பார்க்கும்போது சவுண்ட் வேவ் ஐ மீன் காற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் சவுண்டு மூவ் ஆகும். இந்த மாதிரி இன்னும் ரொம்ப ப்ரிசைஸாக இருந்துச்சு. ஐ தரோலி என்ஜாய்ட் இட். ஏன்னா இப்போது நான் 2-3 பேர்கிட்ட டேரக்டர்ஸ்கிட்டே சொல்லிட்டு இருப்பேன், தமிழ் சினிமா வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்குது. ஏன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் யார் நடிச்சிருக்காங்களோ இல்லை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் தாண்டி படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் அது கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்ல ஃபிலிம்ஸ் வெளியில் வருது. முதலெல்லாம் ரொம்ப அது புதஞ்சிரும். பட் அந்த மாதிரி இந்த எமகாதகி படமும் வெளியில் வரும், எனக்கு கன்ஃபார்மாக நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர் பெப்பின். ஸோ சில இடம் படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது சரி நம்ம பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும். பெப்பின் கேட்டு தான் நான் பண்ணியிருப்பேன் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி. பட் இப்போ வந்து இந்த படம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுது. பட் கண்டிப்பாக வாட்ச் இட். இது நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இமோஷன் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் ஒன்று இருக்கும், அண்ட் பயப்படுற மூமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வெளியில் வரும்பொழுது ஒரு யூனிவர்சல் கான்செப்டை நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்.